ஒரு புகழ்பெற்ற பத்திரிகைக்கு ஏன் இந்துன்னு பேர் வச்சிருக்கிறான்? அப்ப இது இந்து நாடுன்றாரு. இல்ல இத பூரா முடக்கிறாரே மோடிஜி, அப்ப அவர் இந்து இல்லையா? தோடு புத்தி கூர்மை ஏற்பட்டு தெளிவான முடிவெடுக்க உதவுகிறது. மோடிஜியே மாட்டல, நிர்மலா சீதாராமன் அணிஞ்சிருக்கிறாங்களே, அப்பயே ஒண்ணும் தெரியல. இது இல்ல மரபு வழி ஆடை அப்படின்னா இலைதலைகளா இல்ல அதற்கு முன்னைய வழக்கம்? இதற்கான களத்தை 15 ஆண்டுகளாக தயார் செய்தவர் யார்? யாரு? நான் தான் இல்லைன்னு சந்தேகம். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம அறுபடை வீடு மாதிரி செட்டு போட்டு நம்ம கலெக்ஷன் பண்ண முடியுமா? இனிமேல் பண்ணலாம். விட்டுருவாங்களா? நாங்க சும்மா இருக்க மாட்டோம். நாங்களாவே முருக உணர்வோட என்னடா எப்ப பேசினாலும் நாங்க நீ யாரா முதல்ல? நீ மட்டும் உனக்கு இனிக்குதுன்னு நீ ரஷ்யாவில போய் ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்குவ. இது சனாதன தர்மமா? கோயில் கருவறைக்குள்ளே பல அசிங்கங்களையும் இந்த அயோக்கிய பாப்பார கூட்டமும் இந்த சனாதன கூட்டமும் செய்வானுங்க, கூச்சமே இல்லாம. அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்திருக்கிறார். அண்ணா நீங்க கொஞ்சம் மக்களுக்கு அறிமுகமாயிக்குங்கோ. ஏண்டா நீ கூப்பிட்டு அறிமுகமாகிற நிலைமையிலடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அந்த கையில இருக்கிற காப்பு எடுத்து மூஞ்சில ஒரு போடு போட்டிருக்க வேண்டாமா? அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை தீட்சிதர் பாடுறாங்க அப்படின்னு பாருங்க ஒரு உருட்டு. கந்த சஷ்டி எப்ப ஆரம்பிச்சதோ உடனே மக்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஜனகணமன வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள் இன்னமும் இளிச்சவாயர்களா இருக்கிறாங்க. இந்திரா கமால் நமக்கு மனப்பாடமா தெரியாது. நம்ம என்ன நயினார் நாகேந்திரனா? இல்ல நாயன்மார் நக்கீரனா? பாட்டு லிரிக்ஸ் எடுக்க வேண்டாமா? சரி, என்ன பாட்டு? அதுதாங்க நம்ம நயினார் பாடின பாட்டு. மலை எது, நதி எது, பனி எது, கடல் எது, பனி எது, மலை எது, நதி எது, கடல் அது, சகலமும் உனதொரு கருணையில் எழுவது. வடிவேலு பாட்டுனா சூப்பரா இருக்கு. அது பரவாயில்ல. ஓப்பனிங்லயே நேத்து ஓம் கிரீம் கிளீம் க்ளௌம் கம் கம் கம்பைங்காங் அப்படின்னு இருந்தாரு. இது நம்ம ஜண்டான்னு ஜண்டா ஓம் கிரீம் கிரீம் குள்ளையா மாத்துறது, உயரமா மாத்துறது, அந்த வேலை தானே? ஆமா ஆமா, அதத்தான் மதுரையில உட்காந்து பார்த்து இருந்திருக்கிறாங்க. சரி, மதுரைக்கு வந்திருக்கிறோம். இப்ப என்ன பாடி இருக்கலாம்? குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், அதை பாடி இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த கந்தன் கருணையா அது ஒரு படத்துல ஒண்ணு வருமே, சிவாஜி சிவகுமார் நடிச்சிருப்பாங்கல்ல, அதுல என்ன திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும், அதை பாடி இருக்கலாம். ஆறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு பாட்டாவது பாடி இருக்கலாம். சம்பந்தமே இல்லாம மருதமலை முருகனத்திற்கு எதுக்கு இங்க பாடுறீங்க? அவருக்கு ஸ்கூல் படிக்கும் போது ஒரு ரைம்ஸ் அதை படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆனா இல்ல அதுலயே தெளிவா நீங்க ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வெளிப்படுத்துறாரு பவன் கல்யாண், இது கலியுகம், முருகன் வரமாட்டாரு, அதனால நம்மளே இறங்கி பண்ண வேண்டியதான், முருகன் உணர்வுல இருந்து நம்ம பண்ண வேண்டியதான் எதை கலவரத்தை. அதை சரி, அவர் எதுக்கு இருக்கு? மதுரையில மீட்டிங் நடக்குது, பேராசிரியர் ராமசீனிவாசனை கூப்பிட்டு நடத்த வேண்டியதானே? அவர் தானே மதுரையின் பேராசிரியர். இவர் எதுக்கு சம்பந்தம்? அவர் எங்க மல்லாந்து கிடக்குறாரோ யாருக்கு என்ன தெரியும். ஒண்ணு. ரெண்டாவது ஏதாவது காலேஜ்ல பாடம் நடத்திட்டு இருப்பாரு. அவரு ஒரு டுபாகூர் பேராசிரியர், நம்ம பிடிஆர் பரோட்டாவை பிச்சு போட்டாரு. அதுல பாத்தீங்கன்னா இப்ப பேட்டி கொடுத்துருக்கிறாரு தி டிபேட்டுக்கு. அதுல ஒரு லாஜிக் சொல்றாரு பாருங்க, அசந்துருவீங்க. ஒரு புகழ்பெற்ற பத்திரிகைக்கு ஏன் இந்துன்னு பேர் வச்சிருக்கிறான்? ஒரு புகழ்பெற்ற பத்திரிகைக்கு ஏன் இந்துஸ்தான் டைம்ஸ்ன்னு பேர் வச்சிருக்கிறான்? ஏன் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ்னு வச்சிருக்கிறான்? அப்படின்னா இது இந்து நாடு தானே? அப்ப இது இந்து நாடுன்றாரு. இல்ல இத பூரா முடக்கிறாரே மோடிஜி, அப்ப அவர் இந்து இல்லையா? இத கேக்குறாரு இவரு, நம்ம தினேஷ் தோழர் கேக்குறாரு, எங்க அரசியல் சட்டம் தாங்க மேலானது, அது மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டா சட்டத்தை மாத்துவோம், அவ்வளவுதானே? இதே சொல்றாரு, அவ்வளவுதானே? அப்ப 2000 ஆண்டுகளாக இருந்த மனு சட்டத்திற்கு முன்ன இருந்த சட்டத்தை எல்லாத்துலயும் மனு வருவான், இப்ப இருக்கிற சட்டத்தை நோண்டோம்னா எல்லாத்துலயும் அம்பேத்கர் நிப்பாரு. அப்படி ஒரு சமத்துவ நோக்கத்திற்கான ஒரு பிரகடனம் அது. அதை ஒழிச்சு கட்டணும் அப்படின்ற இவர்களுடைய எண்ணத்தை வெளிப்படையா இப்ப இது எப்படி தெரியுதுன்னா, தமிழ்நாட்டின் மீது ஒரு வெளிப்படையான போரை அறிவிச்சிருக்கிற மாதிரிதான் தெரியுது. ஒன்றிய அரசு சிறப்பு ரயில் விடுறாங்க, அதே மாதிரி ஒன்றிய
நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த நிதின் கட்கரிக்கு கீழே இருக்கிற நெடுஞ்சாலைத்துறை ஆணையம், அந்த ஆணையம் எல்லா டோல்கேட்டும் வந்து ஃப்ரீ தமிழ்நாட்டுக்குள்ள. அது எப்படி அடையாளம் மாநாட்டுக்கு போறதுக்கு அது எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? முன்னாடி காவி கொடியோ அல்லது முருகன் கொடியோ ஏதோ ஒண்ணு கட்டியிருந்தா நீங்க ஃப்ரீ பண்ணிருங்க. ஆமா, இல்ல காவி கொடியோலாம் இல்ல, இந்து முன்னணி கொடி, அந்த முக்கோண கொடி, அந்த கொடி வந்து கட்டிக்கிட்டு வந்தா அனுமதி இலவசம், இப்படி டோல்கேட்டை வந்து ஃப்ரீ பண்ணி விட்டு. நீதிமன்றத்துல நீதியரசர் GR சுவாமிநாதன் அவர் என்ன சொல்றாருன்னா, பாஸ் எல்லாம் எதுக்கு, பாஸ் வாங்க தேவையில்ல, நீங்க எங்க இருந்து எவ்வளவு பேர்னாலும் கிளம்பி வாங்க, அங்க ஒரு சோதனை சாவடி போட்டு நீங்க அங்க செக் பண்ணிக்கோங்க. ஏங்க அவன் அங்க இருந்து கிளம்பி வர்றான், வர்ற வழியில ஏதாவது கலவரம் பண்ணுவான், ஏதாவது பண்ணுவான், எந்தெந்த ஊர்ல இருந்து எந்தெந்த பின்னணி கொண்டவர்கள் வருகிறார்கள், இதெல்லாம் காவல்துறை ஒழுங்குபடுத்தணுமா இல்லையா? இப்ப நேற்று 3 மணி நேரம் வந்து டிராபிக் ஆயிடுச்சு அப்படின்னு செய்திகள்ல பாக்குறோம். இதெல்லாம் முறைப்படுத்திருக்க முடியும்ல? முன்னாடியே எந்தெந்த ஊர்ல இருந்து வர்றாங்கன்னு பாஸ் வாங்கியிருந்தோம், அது தேவையில்லை அப்படின்றாங்க. இப்படி எல்லாமே எல்லாருமே வந்து உதவி செய்து தமிழ்நாடு காவல்துறை அவங்க தரப்புல வந்து ஸ்ட்ராங்கான வாதங்கள் வைக்கப்படல. இன்னொரு புறம் நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து அறுபடை வீடு மாதிரி செட்டு போட்டு நம்ம கலெக்ஷன் பண்ண முடியுமா? இனிமேல் பண்ணலாம். விட்டுருவாங்களா? அதெல்லாம் விட மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு நீதி, பாஜகவுக்கு ஒரு நீதி, பார்ப்பனர்களுக்கு ஒரு நீதி. இதுல 6 படை வீடு செட்டை போட்டு இவ்வளவு நாள் பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க. அதோட நிறுத்திருந்தா பரவாயில்ல, நேத்து ஸ்டேஜாவே அதை மாத்திட்டானுங்க. அந்த 6 நாளா வந்து எதை கும்பிட்டுட்டு இருந்தானுங்களோ அதை எந்த அளவுக்கு கீழே இறக்கிட்டானுங்கன்னா, எங்களோட அரசியல் பிரச்சாரத்துக்கு வாமுருகா. உண்மையில் விடுதலை ராஜேந்திரன் சார் இன்னைக்கு நல்லா ஒண்ணு எழுதி இருக்கிறாரு. உண்மையில் பக்தனா இருந்தா கோயிலுக்கு போய் அர்ச்சனை சீட்டு வாங்கிட்டு இந்த முருகா ஓடிவா, இந்த போஸ்டர் ஒட்டி இருக்கிறாங்கல்ல, முருகா வேல் எடுத்து ஓடிவா திராவிடத்தை வீழ்த்தவான்னு, அப்படி போய் நீ அங்க அர்ச்சனை பண்ணியிருந்தா நீ பக்தன். ஆனா நீ தான் மேனாட்டிலே சொல்றிய இது கலியுகம், முருகன் வரமாட்டாரு, அதனால நம்ம தான் இறங்கி பண்ணணும். நீங்க யோசிச்சு பாருங்க, அண்ணாமலை வந்து வெளிப்படையா பேசியிருக்காருங்க. உயர் நீதிமன்ற நீதிபதி புகழேந்தி அவர் போட்ட நிபந்தனையே அரசியல் பேசக்கூடாது, மதத்தை அரசியலில் கலக்கக்கூடாது, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, அதை செஞ்சா நடவடிக்கை எடுப்போம், 5 ஆண்டுகள் வரை தண்டனை, இதெல்லாம் வந்து நீதிபதி வந்து சொல்லிருக்கிறார். அதாவது இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு அனுமதி இல்ல, நிபந்தனையோட தான் அந்த அனுமதி. ஆனா நேத்து அந்த மாநாட்டுல என்னென்ன பேசினாங்க? யாராவது ஆன்மீகம் பேசினாங்களா? ஒருத்தராவது ஆன்மீகம் பேசுறாங்களா? எல்லாருமே அண்ணாமலை ஒரு கட்டத்துக்கு மேல போய் நீ முருக பக்தர்களை வந்து தொந்தரவு செஞ்சா சும்மா இருக்க மாட்டோம், அதுவும் முதல் படை வீடுலயே பிரச்சனை பண்ணினா 6 படை வீட்டுக்கும் போய் சூரசம்ஹாரம் பண்ணுவோம், நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்ற. சூரசம்ஹாரம்னா அதுக்கு என்ன பொருள்? ராஜாஜி பார்க் வாசல்ல காளான் சூப் கொலை பண்ணுவோம் அப்படின்னு வெளிப்படையாக. ராஜாஜி பார்க் இல்ல, பெரியார்ல திருமணம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கும்ல, அங்கதான் காளான் சூப் ஃபேமஸ். வெளிப்படையா கொலை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதற்கு அணிதிரட்டுகின்ற வேலையை நேற்று அண்ணாமலை பார்த்திருக்காரு. பவன் கல்யாண் சீண்டி பார்க்காத, நாங்க வந்து சும்மா இருக்க மாட்டோம், நாங்களாவே முருக உணர்வோட வந்து இறங்கி எப்ப பேசினாலும் நாங்க நீ யாரா முதல்ல உன்னையவே போட்லயோட கடத்தி வச்சு மஜாக் பண்ணி அனுப்புனானுங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, முருகனை வந்து இங்க ஏத்து பேசுறீங்க, அரேபியாவில இருந்து வந்த மதத்தை வந்து ஏத்து பேசுவீங்களா? முருகனை யாரு இங்க ஏத்து பேசலாம்? முருகனை வந்து சிறைபிடித்து ஒரு பார்ப்பன கடவுளாக மாற்றி ஆபாச கதைகளை அந்த முருகனுக்கு புனைந்து, இதுதான் வந்து அந்த மேடையிலேயே முருகனுக்கு பூணூல் போட்டு விட்டுருக்காங்க. பூணூலை போட்டு விட்டுட்டு இவர்கள் வந்து முருகனை வந்து புரட்சி தலைவர்ன்றாங்க. இன்னொன்னு என்ன சொன்னாரு? அரேபியாவில இருந்து வந்த மதம். அடுத்து வந்து சொல்றாரு, வெளியில இருந்து வந்த மதத்தை பத்தி பேசுறாங்களா, அரேபியாவில இருந்து வந்த மதத்தை பத்தி பேசுனாங்களா அப்படின்னு கேக்குறாரு. ஓ மதம் என்ன? சனாதன மதம். உன்னுடைய தர்மம் என்ன? சனாதன தர்மம். அப்படின்னா என்ன? உன் ஜாதியில பொண்ணை கட்டி இருக்கணும், நீ மட்டும் உனக்கு இனிக்குதுன்னு நீ ரஷ்யாவில் போய் ஒரு கிறிஸ்டியனை கல்யாணம் பண்ணிக்குவ, இது சனாதன தர்மமா? அப்போ உன் வசதிக்கு நீ பண்ணிக்கலாம், மற்றவன் அவன் வசதிக்கு, விருப்பத்திற்கு, ஆசைக்கு, நம்பிக்கைக்கு மதம் மாறக்கூடாது. அண்ணாமலை சொல்றதுக்கு யாரு? நீ மேடை போட்டு சொல்றதுக்கு யாரு? இது என்ன? அது மட்டும் இல்ல, அந்த தீர்மானம் என்ன? தீர்மானம் போட்டாங்க இல்ல, அந்த தீர்மானங்கள்லாம் என்ன? அனைத்து சாதியினரும் அர்ச்சகரானான்னு தீர்மானம் அப்படியே போட்டாங்க. தீர்மானம் வந்து இந்து வாக்கு வங்கியை நிரூபிக்க வேண்டும் நாம் அப்படின்றாங்க ஒண்ணு. அடுத்ததா வந்து சொல்றாங்க, பெஹல்காம் அந்த அட்டாக்குக்கு பதிலடி கொடுத்துட்டாரு மோடி. அதுக்காக அவர் என்ன பதிலடி கொடுத்தாரு? உன்ட்டதான் காலில் விழுந்து கெஞ்சினாங்கல்ல, மோடிஜி இந்த போரை நிறுத்திருங்கச்சின்னு பாகிஸ்தான்ல இருந்து. நீ என்ன செஞ்சிருக்கணும்? நீ அந்த 4 பேர், அங்க 6 பேர் வந்து 4 பேரோ 6 பேரோ வந்து ஷூட் பண்ணாங்கல்ல, அவனை எல்லாம் ஒப்பட, அப்பதான் நாங்க வந்து நிறுத்துவோம்.
இல்லன்னா இங்க நாட்டுக்குள்ள வந்து பிரச்சாரம் பண்ற. ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடியவில்லை அப்படின்னு எச்ராஜா போய் முத்துப்பேட்டையில கூட்டம் போட்டு கத்துறிய நீ. முத்துப்பேட்டையில கத்தாத. நீ ஏன் பாகிஸ்தான்கிட்ட இதை கேட்கல? கேட்டு நீ அவங்கள பிடிச்சிருக்கலாம்ல. நீ என்ன பண்ணிருக்கிற? ரஃபேல் விமானங்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறது. நீ போய் வெளிநாட்டுலதான், வெளிநாட்டு ஊடகத்திடம் தான் இந்த உண்மையவே சொல்றீங்க. ஏன் இந்திய மக்களுக்கு அது தெரியக்கூடாதா? அது என்ன வெளிநாட்டுக்காரன் காசு கொடுத்தா வாங்கியிருக்கிற? இந்திய மக்கள் பணத்துல தானே வாங்கியிருக்கிற. ஓனருக்கு தெரியப்படுத்துறதுக்கு வெளிநாட்டு ட்ரம்ப் கோச்சுக்குவாரு. ட்ரம்புக்கு தெரியப்படுத்தினா, அதனால வெளிநாட்டு ஊடகத்துல தெரியப்படுத்தினாதான் கரெக்டா இருக்கும். அப்படி ஆபரேஷன் சிந்தூரை பேசியிருக்கிறாங்க. அடுத்து வந்து அங்க திருப்பரங்குன்றத்துல கார்த்திகை தீபம் ஏத்தணும் அப்படின்றாங்க. அடுத்து வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்து அறநிலையத்துறையை எங்களிடம் மீண்டும் ஒப்படைத்து விட வேண்டும். இந்துக்கள்கிட்ட, அதாவது இந்துக்கள்னா யாரு? இந்து முன்னணி. அவன்கிட்ட வந்து கொடுத்துடணும். அவன் வந்து அங்க கலெக்ஷனை போட்டு, இப்ப ஏற்கனவே வந்து உலகம் முழுக்க வந்து சிலைகளை போட்டா பரவாயில்லைங்க, பெட்ரோல் குண்டு தாங்க போட்டுக்கிட்டு இருக்கான் அவனே. அதை மட்டுமா பண்ணுவானுங்க? கோயில் கருவறைக்குள்ளே பல அசிங்கங்களையும் இந்த அயோக்கிய பாப்பார கூட்டமும் இந்த சனாதன கூட்டமும் செய்வானுங்க, கூச்சமே இல்லாம. தேவநாதா குருக்கள். ஆமா, இவனுக்கு மட்டும் வசதிக்காக குறுக்கில் பாய்ந்த குருக்கள். இவன் வசதிக்காக பொண்டாட்டிய வந்து ரஷ்யா பொண்ணா பார்த்து, அதுவும் கிறிஸ்தவ பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி புள்ள பத்து நீ வாழ்வ. நான் அதை தப்பு சொல்லல. அது மாதிரிதானே ஒவ்வொருத்தனுக்கும். நீ அதை பண்ணிட்டு எங்கள்கிட்ட வந்து இந்து தர்மத்தை காக்கவா அப்படின்னா, எங்களுக்கு முருகனை நோக்கி நாங்க, முருகன்ட்ட எங்களுக்கு பிரச்சனை இல்லை, முருகனை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற பார்ப்பனர்கள்ட்ட பிரச்சனை. கேட்கிறோமா இல்லையா? தமிழ் கடவுள்னு வந்து நேத்து சொல்றாங்க. இங்க ஏன் தமிழ்ல அர்ச்சனை இல்லை? தமிழில் ஏன் வழிபாடு இல்லை? குடமுழுக்கு இல்லை. தமிழன் ஏன் அர்ச்சகராக முடியவில்லை? இதான விஷயம். ஆனா இவனுங்க வந்து முருகன்ட்ட வைக்கிற கோரிக்கை என்ன தெரியுமா? திராவிட அரசு தமிழனை வந்து கருவறைக்குள்ள விட்டுருச்சு, ஐயோ இவங்க குடும்பம் நாசமா போவாதா? கத்துறானுங்கல்ல பாப்பானுங்க, ஐயருங்க. இப்ப இவனுங்க எல்லாம் வேலையை விட்டு தூக்கிட்டா வந்து புது ஆட்களை போடுறாங்க. ஒண்ணும் கிடையாது. இவங்களும் இருப்பாங்க கூட, இந்த படிச்சுட்டு வந்தா அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்களும் இருப்பாங்க. இவங்களால இதை ஏத்துக்க முடியுதா? அதுல நேத்து வந்து அவர் பூடகமா பேசுறாரா, நான் அரசியல் பேசல, நான் அரசியல் பேசல. பக்தன் ஜி அவர் பேசுறாரு, மனைவி, இணையர், துணைவி, இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு அப்படின்றாரு. பின்னாடி முருகன் தான் இருக்கிறாரு. அவருக்கு வள்ளி இணையரை பத்தி நீ எதுக்கு இதை பத்தி எல்லாம் பேசுற? முருகன் வந்து வேலை எடுத்து போட மந்திரம் கட்ட மாட்டாரா? இன்னொன்னு, அதே மேடையில வந்து இந்துக்கள் நாம எல்லாரும் தான், ஆனா தலித்துகள் உள்ள போக முடியல இன்னும் பல கோயில்கள்ல, பல கிராமங்கள்ல அப்படின்னு ஒருத்தர் மேடையில பேசினாரு. அதை வந்து சோசியல் மீடியால இருக்கக்கூடிய அந்த ஹைவேஸ் ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேர் என்ன, எல்லாத்துக்கும் கேஸ் போடுவார்ல, உங்க பக்கம் நீங்க யாருங்க? அந்த இருட்டு ரூமுக்குள்ள லைட் எரியுற மாதிரி பாப்பா எப்படி எனக்கு பங்காளியா இல்லங்க, உங்கள்கிட்ட வம்பெடுப்பார்ல, அவரை சொல்றேன். அவரா? அந்த கிரிமினலா? யாருங்க அவர்? யாருங்க அந்த ரங்கராஜ நரசிம்மன்? ஓ, அவரா? இருந்துகிட்டு இப்ப வெளில வந்தாருல்ல, அவரு எல்லாரையும் வம்பெடுக்கிறவரு. அவர் வந்து நின்னுகிட்டு இது எப்படா நீங்க மேடையில பேசலாம்னு ரொம்ப கோபமா பொங்குறாரு. அப்ப அந்த மேடையில வந்து எல்லோரும் சமம்னு பேசுறதான் ஹிந்து முன்னணியும் RSSம் விரும்புதுன்னு சொல்ற நரேசன் எப்படி பாக்குறீங்க? ஆனா அதை விட ஒரு வெறி பிடிச்ச ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் தான் அந்த நீங்க சொல்ற அந்த நபர், கிரிமினல். ஆமா, அந்த நபர் அதனாலதான் வெளிப்படையாக வந்து குலைக்க ஆரம்பித்திருக்கிறார். அவர் எல்லா பிரச்சனையிலுமே அப்படித்தானே வந்து பண்றாரு. துஷ்யந்த் ஸ்ரீதருக்கும் இவருக்கும் அதான பிரச்சனை. ஆமா, அவன் பெரிய ஆளா அப்படின்ட்டாப்ல. ஆமா, தனக்கு மேல ஒருத்தர் இருக்கிறான் அப்படிங்கறது அவரால் ஏத்துக்க முடியாது. தனக்கு கீழே இருக்கிறவன் கற்பிக்கப்பட்ட நபர்கள் தன்னை உள்ள வருவது யாரும் அவர் பிடிக்க கூடாது. இன்னொரு முக்கியமானது, 5 லட்சம் பேரை திரட்டி இருக்கிறாங்க. மதுரையே திரண்டு வந்து நின்றுச்சு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரண்டு இருக்கு. பாத்தீங்களா இந்த கிரௌட? இந்துக்களுடைய அணி சேர்க்கை நடந்துருச்சு. நேத்து வந்து நம்ம ரிப்போர்ட்டர் வந்து அங்கதான் இருந்தாங்க. கணக்கெடுத்து வந்து சொன்னாங்க எவ்வளவு அப்படின்னு சொல்லி. அந்த சேர்ஸ் எல்லாம் வந்து அந்த ரோ எந்த அளவுக்கு இருக்குதுன்னு எண்ணி அதிகபட்சம் வந்து 70,000 பேர் வந்திருக்கலாம். அவ்வளவுதான், 60,000 இருந்து 70,000 பேர். அதை தாண்டி வந்து வாய்ப்பு இல்லை. 8 மணிக்கு வந்து கந்தசஷ்டி பாடலாம் அப்படின்னு சொல்லி அதை சொல்லிதான் அவ்வளவு கூட்டத்தையும் இவங்க வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆமா, நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா கந்தசஷ்டி எப்ப ஆரம்பிச்சதோ உடனே மக்கள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, ஜனகணமன வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க மக்கள். கந்தசஷ்டி கவசமே பஜனை பாடுற மாதிரி இருந்துச்சா? இல்ல, அவங்க அததான் வந்து ஒரு அல்டிமேட் டார்கெட்டா வந்து நிகழ்ச்சியோட நோக்கமா வைக்கிறாங்க. ஏங்க, ஒரு கின்னஸ் ரெக்கார்டை பதிவு பண்ணலாம். வந்தவங்க எல்லாருமே யார இந்து முன்னணிக்காரங்களா? ஒண்ணும் கிடையாது. அதிமுக
டிடிவி, எடப்பாடி இவர்களால் வந்து தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். இந்த கூட்டணி முழுக்கவே இவனுங்க வந்து வேலை செஞ்சிருக்காங்க. இல்லைங்க, நிறைய பேர் நாங்க ராமேஸ்வரத்துல இருந்து அறுபடை வீடுகளை பாக்குறதுக்காக வந்திருக்கோம். இருக்கு மொத்தம் இதுல. இதுவும் உண்டு. இன்னொரு புறம் வந்து சாதாரண மக்களினுடைய கடவுள் நம்பிக்கை இருக்குது இல்ல, வாங்க 6 வீட்டையும் ஒன்னா போய் பார்த்துட்டு வந்துடலாம், ஒரே இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியும் வந்து சொந்தக்காரங்க அப்புறம் ஒண்ணு சேர்ற கல்யாணத்துல எல்லாரையும் பார்த்துட்டு வந்துடலான்ற மாதிரியே அதையே வந்து என்ன மாதிரி பண்றானுங்கன்னா, ஊடகங்கள்ல கூட்டம் இருக்கிற மாதிரி வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக. இப்ப திருப்பதியில இங்கெல்லாம் பண்ணுவாங்க தெரியுங்களா, நீங்க உடனே எல்லாம் போய் தரிசனம் பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஆட்டுப்பட்டி அந்த மாதிரி வந்து பட்டியல அடைச்சு வைப்பாங்க ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். அதுக்கப்புறம் மொத்தமா கிரௌடு சேர்ந்த வீட்டு வந்து உள்ள அனுப்பி விடுவாங்க. அந்த மாதிரி இவங்க விளம்பரம் பண்றது காலையில 8 மணில இருந்தே தரிசனம், 7 மணில இருந்தே தரிசனம் அப்படின்னு வெளியே விளம்பரம் பண்றது. ஆனா இங்க மக்கள் வந்து மணிக்கணக்கா வெயில்ல வந்து காத்து கிடந்திருக்காங்க. இந்த எம்எல்எம் காரனை பார்க்க வர்றதுக்கு கூட்டம் வர்ற மாதிரி பேட்டியே கொடுத்துருக்காங்க. இது ஒரு ரகம். இன்னொரு ரகம் என்ன அப்படின்னா, வழக்கமா நீங்க வந்து சென்னையில புத்தக கண்காட்சி போட்டாலும் சரி, எது போட்டாலும் சரி, அந்த பெரிய அப்பளம் சாப்பிட்றதுக்காக, அதை சுத்தி பார்த்துட்டு ஒரு அப்பளம் சாப்பிட்றதுக்காக வருவாங்க இல்ல பொருட்காட்சிக்கு. அந்த தரப்பு ஒண்ணு. இப்ப இப்படிதான் இருந்திருக்குதே ஒழிய மதுரை மக்கள்கிட்ட அது எந்த வித தாக்கத்தையும் வந்து ஏற்படுத்தல. ஆனா 2026 தேர்தலுக்கான ஒரு அஜெண்டாவா இதை முன்வைத்து முருகனை கூட்டி வந்து எங்க மதம் வந்து சிறந்த மதம் அப்படின்னு சொல்றாங்க. உங்க மதம் வந்து சிறந்த மதம்னா ஏன் இத்தனை சட்டம் இருக்குது? இடஒதுக்கீடு அப்படின்ற சட்டம் அது என்ன சொல்லுது? இந்த மதம் ஏற்றத்தாழ்வான மதம் அப்படின்றத சொல்லுது. பெண்களுக்கு சொத்துரிமை வேணும் அப்படின்னு ஏன் ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க? சொத்துரிமை தராத மதம். இப்படி ஏற்றத்தாழ்வுகளை, குழந்தை சைல்டு மேரேஜ் தடுக்கிறதுக்காக தான் வந்து திருமண வயதையை நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அத்தனையுமே வந்து இந்த மதத்தினுடைய பிரச்சனையில இருந்து அதற்கு வந்து ஏதாவது சொல்யூஷன் பண்ண முடியுமா அப்படின்றதுல இருந்து வந்த சட்டங்கள் தான். அதனாலதான் இந்த சட்டத்தையே மாற்றி அமைக்கணும்னு ஒரு பேராசிரியர் சொல்றாரு. ஆமா சொல்றாரு. இப்ப இதுல மதுரையை சார்ந்த முன்னாள் அமைச்சர்களுடைய பங்கெடுப்புங்கிறது இருக்குல்ல. ஆமா, மதுரை மக்கள் வந்து அதுக்கு ஒத்துழைக்காதவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பம் இருக்கு. ஆனா அந்த மதுரை மக்கள் யாரை தேர்ந்தெடுத்து அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களே வந்து இந்த நிகழ்வுக்கு வர்றாங்கன்றது வந்து அது வந்து மக்களுடைய ரெப்ரசன்டேஷனா எடுத்துக்க கூடாதா? உங்கள்ட்ட தான் கேக்குறேன். எது மக்களுடைய ரெப்ரசன்டேஷன்? செல்லூர் ராஜ் வந்திருக்கிறது, செல்லூர் ராஜ், ஆர்பி ராஜ், ஆர்பி உதயகுமார், ராஜேந்திர பாலாஜி, அப்புறம் ராஜ் சத்யன் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ கரிகாலன் சொன்னது போல அந்த ரிப்போர்ட்டர்கிட்ட நம்ம பேசணும். தலைக்கு 1000 ரூபாய் கொடுத்து அதிமுக காரர்கள் கிட்டத்தட்ட பெரிய பெரிய வேன்களில், உள்ளூர்காரர்கள் ஒரு 10,000 to 20,000 பேர் வரைக்கும் அதிமுக காரர்களாலேயே திரட்டி கொண்டு வரப்பட்டவர்கள் அப்படின்றது உள்ளிருந்து வருகின்ற செய்தி. இப்ப அறிவிப்பு அது கொடுக்குறாங்க. நம்ம மாநாட்டுக்காக வந்து அதிமுக இருந்து வந்து ஆர்பி உதயகுமார் வந்திருக்கிறாரு, அண்ணா போய் அறிமுகப்படுத்திங்க உங்களை. நயினார் வர்றாரு வாங்கன்னு கூப்பிட்டா வரமாட்டாங்க ஒருத்தரும் இல்ல. அது இல்ல, மேடையில அந்த காம்பேரிங் பண்ணிட்டு இருந்த ஹோஸ்ட் என்ன பண்றாருன்னா, அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி வந்திருக்கிறார், அண்ணா நீங்க கொஞ்சம் வந்து மக்களுக்கு அறிமுகமாயிக்குங்கோ. ஏண்டா நீ கூப்பிட்டு அறிமுகமாகிற நிலைமையிலடா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேந்திர பாலாஜி அந்த கையில இருக்கிற காப்பு எடுத்து மூஞ்சில ஒரு போடு போட்டிருக்க வேண்டாமா? கொத்தடிமைகளுக்கு வந்து எப்படி வெக்கா இருக்குது? மோடியா டாடி அப்படின்னு வந்து மடியில் தூக்கி. இல்ல, அவர் இன்னைக்கு வந்து வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. நாங்க எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்க சொல்ல எங்களுக்கு முன்னாடி போடப்பட்ட அந்த காணொலியில அண்ணா குறித்து அவதூறா போட்டது வந்து எங்களுடைய மனசு ஏற்று மேடை கூப்பிடல இல்ல, அதனால சொல்லிருப்பாரு. இல்ல மானரோசம் உள்ளவனா இருந்தா அந்த இடத்துல எந்திரிச்சு என்னடா ஒண்ணும் இல்லைங்க, ஒரு நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்துச்சு, திமுக காரர் ஒருத்தர் எந்திரிச்சு போய் என்னடா பேசிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறினார்ல. வன்முறையா மாறுறதையும் கைகளை போய் நம்ம ஆதரிக்கல, அந்த ஒரு உணர்வை வெளிப்படுத்தினார்ல. ஒண்ணும் இல்ல, இப்ப திமுக எம்பி கனிமொழி இருக்கிறாங்க, இடபிள்யூஎஸ்க்கு ஆதரவு ஒருத்தர் எந்திரிக்கிறாரோ அப்படின்னு சந்தேகம், என்ன பண்றீங்க அப்படின்னு பதற்றத்தை வெளிப்படுத்தினாங்க. கம்யூனிஸ்ட் தோழர்கள் பக்கத்துல போய் நின்றுட்டு என்னங்க அநியாயம் எதுன்னு கனிமொழி கேக்குறாங்கல்ல. இப்ப நீ அப்படி கேட்டியா எந்திரிச்சு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? நீ வந்து தாட்டியமா பேசக்கூடிய ஆள் தானே, ஊருக்குள்ள யாரு வந்தாலும் வந்து தாட்டியமா பேசுவோன்றது ஆள் தானே. கிரெடிட் கொடுக்கூடாது. கேரளாவா தப்பிச்சு போனவர் அவர் தாட்டியம் பிடிச்சவர் இல்ல இல்ல, அத சொல்ல சாதா வண்டியில எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க சொல்றேன். எங்க சேகுவேரா எடப்பாடியார் வந்து ஆளை இட்டா நாங்க 1000 பேரோட பெகல் காம்புக்கு போறோம். சேகுவேரா யாரு வரலாறு இவருதான் கொடுத்தது பட்டம். தமிழ்நாட்டின் சேகுவேரா, தமிழ்நாட்டின் பிடல் காஸ்ட்ரோன்னு. ஐயோ கொடுமை. உன் கண்ணு முன்னாடி அண்ணா பெரியாருக்கு நடந்த அவமரியாதையவே கேட்க முடியல. வேடிக்கை. இப்ப இதுல இந்த மாநாடு முழுக்கவே இஸ்லாமிய வெறுப்பு. இப்ப அந்த தீர்மானத்துல முக்கியமான தீர்மானம் வந்து
குன்றம் வந்து முருகனுக்கு தான் சொந்தம் அப்படின்னா என்ன, அங்க மசூதி இருக்கக்கூடாது, திருப்பரங்குன்ற மலையை அயோத்தியாக மாற்றுவோம் அப்படின்னு எச்ராஜா சொன்னதை இந்த தீர்மானம் மறைமுகமாக சொல்கிறது. ஆமாவா இல்லையா? ஏசிபி வச்சு இடிக்கணும்ட்டாங்க. முஸ்லீம்களுடைய ஓட்டை வாங்கி தானே ராஜன் செல்லப்பாவும் செல்லூர் ராஜுவும் ஆர்பி உதயகுமாரும் எம்எல்ஏ வானாங்க. இப்ப வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம். முஸ்லீம் ஓட்டு மட்டும் இல்ல, இந்து ஓட்டே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. இன்னும் வெளிப்படையா சொல்ல போனா இந்த பிஜேபி RSS தொடர்ச்சி அந்த வேலை பார்க்கறதுனால தமிழ்நாட்டு மக்களுடைய கோபமும் கடுப்பும் தான் அதிகமா கொக்களிச்சுக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு காலையில RSS ஓட 100ஆண்டு விழாவுக்கு மோகன் பகவத்தோட போய் வேலுமணி இருக்கிறாப்ல. நீ என்ன RSSக்கும் உனக்கு என்ன சம்பந்தம், எதுக்கு போய் அங்க இருக்கிற? அப்ப இது அப்பட்டமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான், இது ஒரு வெளிப்படையான போர். பாஜக கூட்டணி இருக்குது, இது நாள் வரைக்கும் மறைமுகமா பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே அரசியல் சட்டத்தை மாத்தணும். இப்ப நேத்து மாநாட்டு சொல்ற செய்தி என்ன தெரியுங்களா? எச்ராஜா சொன்னார்ல, ஹைகோர்ட்டாவது அதேதான் வந்து நேற்று மாநாட்டு செய்தியாக இவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய அத்தனை உத்தரவுகளையும் தூக்கி மிதிச்சுட்டு நீதிமன்றம் இப்ப நடவடிக்கை எடுக்கணும். நீதிமன்றம் தான் விதித்த உத்தரவுக்கு எதிராக இவர்கள் எல்லாரும் நடந்து இருக்கிறதுனால இவர்களை கைது செய்ய வேண்டும். ஆமா, இப்ப இது ஆமாங்க, அவர்கிட்ட பெஞ்ச் விசாரணைக்கு வரும், அவர் நடவடிக்கை எடுப்பாருங்க, நீதிபதிங்க. சரி, மாரிதாஸ் வழக்கில் வந்து அதை பார்த்தோம். இதே பவன் கல்யாண் வந்து தமிழ்ல இருந்து இந்திக்கு மொழி மாற்றம் பண்ற திரைப்படங்கள் குறித்து உனக்கு வந்து இந்திக்காரன் காசு வேணும், உனக்கு வந்து இந்தி வேணாமா அப்படின்னு எந்த அளவுக்கு பேசிய அடிப்படையில் ஒரு தமிழ் எதிர்ப்பாளர், ஒரு வெறுப்பாளர் இருந்தால் இந்த அயோக்கிய இந்த ஆள் மேல கண்டிப்பாக வந்து வழக்கு போடணும். இன்னைக்கு சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இந்தியா முழுக்க வந்து வழக்கு போட்டு நம்முடைய துணை முதலமைச்சரை வந்து வரணும் அப்படின்னு நீதிமன்றமா கூப்பிடுறாங்க. அவரும் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன், பின்வாங்க மாட்டேன்னு எல்லாத்தையும் வந்து எதிர்கொள்றாரு. அதே போல இந்த கிரிமினல் மீது தமிழ்நாட்டில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இவரை வந்து காவல்துறை விசாரணை கூப்பிடணும், நீதிமன்ற விசாரணைக்கு வந்து இவரை போகிற மாதிரி செய்யணும், விடக்கூடாது. அதாவது இவங்க பாருங்களேன், பாப்பானுங்க எவ்வளவு அழகா ஒரு நெரேட்டிவை கட்டமைச்சு வச்சிருக்கானுங்கன்னு. என்ன சொல்றானுங்க? அரேபிய மதம், இஸ்லாம் மதம் வந்து அரேபிய மதம், உங்க சனாதன மதம் எந்த ஒரு மதம்? என்ன இங்க என்ன இங்க இருக்க நம்ம முருகனுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இல்ல, அதான் சொல்றேன், உங்களுடைய சனாதன மதம் எங்கிருந்து வந்தது? கைபர் போலன் கணவாய் வழியாக வந்து அந்நிய படையெடுப்பாளர்களுடைய மதம் தான் உன்னுடைய சனாதன மதம். இதை நீ கொண்டு வந்து எல்லாத்தோடையும் திணிச்சு உள்ளபடியே வந்து சொல்லணும் அப்படின்னா கம்பராமாயணமும் கந்த புராணமும் ஒன்று அப்படின்னு சொல்லி மணியம்மையார் ஒரு கட்டுரையை வந்து எழுதியிருக்கிறாங்க. அது எப்படி ரெண்டும் ஒன்று, ஒரே பேட்டர்னா வந்து ரெண்டும் இருக்குது அப்படின்னு வந்து அம்பலப்படுத்தி எழுதி இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஆரிய கதை கொண்டு வந்து முருகன் மேல திணிக்கல. நேத்து மாநாட்டுல வேற ஒரு உருட்டு, கந்தபுராணம் எப்படி வெளியே வந்துச்சா? கந்தபுராணத்தை விடுங்க, அது என்னது நம்ம இவர் திருப்புகழ், அது எப்ப வெளியே வந்துச்சாமா? ஒரு கோர்ட்ல வந்து இவங்க வாதாடுறாங்களாம், தீட்சிதர்களை வாதாடுறாங்களாம் ஏதோ வழிபாட்டு உரிமை தொடர்பா. அப்போ வந்து நீதிபதி கேட்கிறாரா, நீங்க எப்படி வழிபடுவீங்கன்னு கேட்டோடனே இவங்க ஏதோ பாடுறாங்களாம். தீட்சிதருடைய தொழில் வந்து நீதி வழங்குறது தானே, நீதி கேட்டிருக்கிறாங்க. கேட்டோடனே தீட்சிதர்கள் வந்து பாட ஆரம்பிச்சாங்களாம். பாட 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 அவங்க டைப்பிஸ்ட் வந்து தட்டுல டைப் அடிக்குதோ இல்லையோ கண்ணீரா சிந்தி டைப்ரைட்டர் அடிக்க மாட்டேங்குதான். அப்பதான் வந்து அவங்க இது என்ன பாட்டு அப்படின்னு கேட்டாங்களாம். இது வந்து திருப்புகழ், அருணகிரிநாதர் பாடுனது அப்படின்னு. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகள்ன்றது உண்மை. அருணகிரிநாதர் பாடிய திருப்புகளை தீட்சிதர் பாடுனாங்க அப்படின்னு பாருங்க ஒரு உருட்டு. சித்ராதேவி பிரியா பாடுற மாதிரி பாடவே மாட்டாங்க. இப்ப வரைக்கும் என்ன பிரச்சனை? ஆறுமுகசாமிக்கு என்ன பிரச்சனை? அவர் உள்ள போய் பாட போனாரு, என்ன பாட போனாரு? தேவாசனம், தேவாரம், திருவாசகம், திருப்புகள் எல்லாம் தான் பாட போனாரு. பாட போனவரை பாடக்கூடாதுன்னு இறக்கி விட்டதுனாலதானே பிரச்சனையே, ஆலையுடைய போராட்ட பிரச்சனையே அங்க இருந்தானே வந்துச்சு. அவர் வந்து கருவறைக்குள்ள நான் போய் பாடணும்னு கேட்டிருக்கணும். ஆமா, ஆனா அவரு கேட்டது வந்து அந்த மேடையில தான், இந்த கூட்டம் அந்த மேடையில தான் பாடணும்னு கேட்டாரு. அதுக்கு இந்த கூத்து சரி, அப்படி இப்பதான் இப்படி இருக்கு, பழசு என்ன இருக்கு அப்படி இந்த சிறைபிடித்து வைத்தது அப்படின்றது இருக்குல்ல. இன்றைக்கு முருகனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிந்த முருகன் வந்து வள்ளி தெய்வானை. அதுலயும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தெய்வான சக்கலத்தி வள்ளி குரத்தி அப்படின்னு கண்ணதாசன் எழுதுறாரு. ஏன் எழுதுறாரு அப்படின்னா, தமிழ்நாட்டுல வந்து நீங்க வள்ளி தெய்வானன்னு தான் சொல்லுவான், தெய்வான வள்ளின்னு சொல்ல மாட்டாங்க. கதைப்படி தெய்வான தான் முதல் கல்யாணம், வள்ளி வந்து ரெண்டாவது கல்யாணம். ஆனா நீங்க மக்கள் பேச்சு வழக்குல பாத்தீங்க அப்படின்னா வள்ளி தெய்வானன்னு தான் சொல்லுவாங்க. தெய்வான அப்ப ரெண்டாவதா வருது.
ஏன் இவன் வாயில அது ரெண்டாவதா வருது? ஒருவேளை பேச்சு வழக்குல வந்திருக்கலாம் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நாடகம் நடத்துறான், கூத்து நடத்துறாங்க, எல்லாத்தையும் எடுத்து பார்த்தோம்னா வள்ளி கும்மி, வள்ளி கூரத்து, வள்ளி கூத்து தான் வந்திருக்கிறான், வள்ளி திருமணம் தான், வள்ளியில இருந்து தான் எல்லாமேன்ற மாதிரி. ஆமா, எல்லாத்தையும் வள்ளி பேர்ல நடத்துறானே. ஏன் தெய்வானையும் தான் திருமணம் பண்ணுச்சு, நேனு மட்டும் என்ன இழுச்சு வாயிலுவா, தெய்வான திருமணத்தை நாடகம் நடத்தக்கூடாதா? சரி, ஏன் நடத்த மாட்டாங்க? அப்படியே கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தா சங்க இலக்கியம் நேத்து விட்டாரு பாருங்க நயினார் ஒரு உருட்டு. தொல்காப்பியத்தில் 10 பாட்டு இருக்கிறது. அந்த 10 பாட்டில் முதல் பாட்டை வந்து பாடியவர் நக்கினார். அதற்கு பிறகு திருத்தம் நக்கீரன். அதாவது 8 தொகை 10 பாட்டு. ஆமா, இந்த 8 தொகை 10 பாட்டு, இந்த ரெண்டையும் சேர்த்து சங்க இலக்கியம் அப்படின்ற பேர்ல அழைக்கிறோம். அதுக்கு நடுவில் ஒரு உருட்டு இருந்தாங்க, சங்கம்ன்றதே சமஸ்கிருத சொல். சங்கம் சமஸ்கிருத சொல்லா இருக்கலாம், அந்த வார்த்தை இல்லைன்னா என்ன தமிழ் அழிஞ்சு வருமா? நாங்க கூடல் அதுவும் வந்து என்னன்னா எல்லாவற்றுக்குமே இப்ப வள்ளுவர் வந்து மிகச்சிறந்த அறிவாளியா இருக்கிறாரு. எப்படா இப்படி அறிவாளியா இருக்கிறாரு? மீனாட்சி உங்கள் தெப்பக்குளத்துல கட்டையில உட்கார்ந்து மிதந்தாரு. கதை இருக்கு. அம்மா வந்து ஒரு பழைய சமூகத்தை சார்ந்தவங்க, அப்பா வந்து ஒரு பார்ப்பனர். அதனாலதான் வந்து அது மட்டும் இல்ல, அவர் மனைவி ஒரு பார்ப்பனர். அதுவும் கூட அந்த மாதிரி, அதாவது ஒரு பார்ப்பன மூலம் இல்லாவிட்டால் சிறப்பான ஒன்று வராது. ஆமா, அகத்தியர்னு அகத்தியர் வந்து ஒரு கட்டுக்கதை. அந்த கட்டுக்கு தொல்காப்பியர்ன்றவர் உண்மையில் வந்து தொல்காப்பியத்தை எழுதியிருக்கிறாரு, இருந்திருக்கிறாரு. அவரை கொண்டு வந்து அகத்தியர் தான் வந்து இவருக்கு குருநாதர் அப்படின்னு கதையை கட்டி விட்டானுங்க. முதல் சங்கத்தை ஆரம்பிச்சது வந்து சிவன், அங்கதான் வந்து பாட்டு பாடினாங்க அப்படின்னு. இப்படி இந்துமயமாக்குவதற்கான வேலையா தான் இந்த சங்க அப்படின்ற பேரு சொல்றது. ஆமா, ஆனா நமக்கு வந்து கழகம் அப்படின்ற வார்த்தையே இருக்கு சங்க இலக்கியம்னு நம்ம சொல்லப்படுற இலக்கியங்கள்ல. அத கழக இலக்கியம் அப்படின்னு பாவலர் பெருஞ்சித்திரனார் அதை குறிப்பிடுறாரு, அல்லது கூடல் இலக்கியங்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாமே. இப்ப அதுல வந்து புறநானூறு, அகநானூறு இதெல்லாம் வந்து 8 தொகை. 10 பாட்டு அப்படின்றதுல வந்து திருமுருகாற்றுப்படைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அது போக வந்து நெடுநல்வாடை, பெருநராற்றுப்படை, சிறுபான்மைப்படை, மதுரை காஞ்சி இதெல்லாம் இருக்கு. அந்த ஆர்டர்ல வந்து ராஜமாணிக்கம் அப்படின்ற தமிழறிஞர் வந்து ஆய்வு செய்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய 9 பாட்டு தொகுப்புகள் வந்து கிமு 3 கிபி 3 உட்பட்டவை. ஆனால் இந்த திருமுருகாற்றுப்படை அப்படின்ற இந்த பாட்டு மட்டும் சங்க இலக்கிய நடையிலேயே இருந்தாலும் கூட அது கடவுளை வச்சு பாடுது. மீதி இருக்கக்கூடிய 9 பாட்டும் கடவுளை பாடல. இது மட்டும்தான் கடவுளை தூக்கிட்டு வருது. கடவுள் ஒரு பகுதியா உள்ள வர்றது வேற, கடவுளை மட்டுமே பாடுறதுன்றது வேற. அப்ப இது கடவுளை மட்டுமே பாடுது அப்படின்னு அவர் ஆய்வு செய்யும் பொழுது அது என்ன சொல்றாரு அப்படின்னா, சங்க இலக்கியத்திற்கு பின்பு பாடப்பட்டிருக்கிறது, அதே நேரத்துல தேவார திருவாசக காலத்திற்கு முன்பு பாடப்பட்டிருக்கிறது. அப்ப கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு காலகட்டத்தில் தான் இது இருக்கிறதுலே லேட்டர். ஆனா அப்படி லேட்டரா வந்த திருமுருகாற்றுப்படையிலேயே யாரு நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று சங்கருப்பது உங்கள் குலம், சங்கரனார் கேது குலம் என்றெல்லாம் பாட்டு பாடி புராணம் வந்து அது ஒரு கதை. ஆமா, இப்ப இந்த படமா வருது இல்ல, ஆமா, அதுல வந்து இன்னும் ஏகப்பட்ட மசாலாக்கள் கதைகள்லாம் கொட்டி இப்படியான உருட்டுக்கள் இருக்கிறது. அதுல வந்து யோசிச்சு பாருங்களேன், நக்கீரர் வந்து சங்க இருப்பது எங்கள் குலம், சங்கரருக்கு ஏது குலம்னு கேட்டா அவர் எவ்வளவு பெரிய சாதி வெறியரு இல்ல. இவனுக்கு அப்படி சொல்றானுங்களே இந்த திரைப்படங்கள் மூலமா, இதெல்லாம் கேள்வி வருது இல்ல. ஏன்னா கடவுளை பார்த்து ஒரு பக்தன் எனக்கு ஜாதி இருக்குது உனக்கு இருக்குதான்னு வந்து கேட்டா என்னையா அது? பல வகைகள்ல புரிஞ்சுக்கலாம். இப்ப அதுல வந்து அந்த பாட்டுல 227 இருந்து 244 உட்பட்ட அந்த வரிகள்ல வரக்கூடிய பாட்டு என்ன சொல்லுது அப்படின்னா, யானை ரத்தம் கலந்த அரிசி பலியாக தூவப்பட்டிருக்கும் முருகேறிய பெண்ணை புறம்பால் தட்டுவார்கள், மஞ்சள் நீரையும் மணநீரையும் அவள் மீது தெரிப்பார்கள், எருக்கம்பூவை மாலையாக கட்டி போடுவார்கள். இது எதை பத்தி சொல்றாருன்னா வெறியாட்டு. இது எந்த கோயில்ல நடக்கிற வெறியாட்டு அப்படின்னா பழமுதிர் சோலையில நடக்கிற வெறியாட்டு. நீ எந்த மதுரையில எந்த கோயில்ல வந்து வெட்டக்கூடாது அடுக்கக்கூடாது அப்படின்றையோ, பிரியாணி சாப்பிடுறது பிரச்சனைன்றையோ, அவன் பச்சை யானை ரத்தத்தை ஊத்தி இருக்கிறான். சரி, யானை அடிக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அது கூட ஒரு காட்டு மிராண்டித்தனமாகவோ அல்லது வந்து ஒரு வழக்கொழிந்து போனதாகவோ கருதலாம். ஆடு பலியிடுவது இன்றைக்கும் நம்முடைய தொடர்ச்சியாக இருக்கிறது. இதுக்கு முன்னாடி இந்த பாட்டு பாடுவதற்கு முன்னாடி புறநானூற்றிலையும் அகநானூற்றிலையும் குறுந்தொகையிலையும் இதெல்லாம் தான் தமிழனுடைய வரலாற்றை இன்றைக்கு எடுத்து சொல்லுது. அந்த புறநானூற்றுல 55வது பாட்டு யாரு? மருதன் இளநாகனார் அப்படின்ற ஒருத்தர் பாடுறார். அதுல வந்து முருகனை பற்றி அவர் ஒரு குறிப்பை கொடுக்கிறார். அதுக்கு முன்னாடி அகநானூறுல என்ன இருக்கு, குறுந்தொகையில என்ன இருக்கு? அகநானூர்லயும் வேலன் வெறியாட்டுன்னு ஒண்ணு இருக்கு, குறுந்தொகையிலையும் வேலன் வெறியாட்டுன்னு இருக்கு. இந்த வேலன் வெறியாட்டுன்னா என்ன அப்படின்னு தேடி போனோம்னா,
பெரும்பாலும் இந்த வேலன் வெறியாட்டை ஒருங்கிணைப்பவர்கள் வந்து தாய்மார்களாக இருக்கிறார்கள். ஏன்னா பொண்ணு ஒரு மாதிரியா இருக்கு, நம்ம இப்பயும் கூட்டு போவோம் தெரியுமா, தர்காவை கூட்டு போவோம் மந்திரிக்கிறதுக்கு, ஏய் பிள்ளை சரியில்லைப்பா அப்படின்னு கூட்டு போவோம். கொட்டுக்காளி படத்துல வருது இல்ல, அந்த மாதிரி அம்மாக்கள் வந்து வேலன் வெறியாட்டுக்கு ஆள் கூப்பிடுறாங்க, ஆள் சரியில்லை அப்படின்னு உடனே இந்த வெறியாட்டை பயன்படுத்திக்கிட்டு பெண்களும் தங்களுடைய உத்திகளை, அதாவது தாய்மார்கள் நீ அந்த ரூட்ல வரையா, நான் இதுல வேற ரூட்டு பிடிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டை பிடிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னா, ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து உட முடியாத மாதிரி இருக்கு, வேலன் வெறியாட்டு ஏற்பாடு செய்யப்படுது. ஆமா, என்னமோ ஒரு நோய், அந்த பொண்ணு முடியாம இருக்குன்ன உடனே ஒருத்தன் வர்றான். அந்த வெறியாட்டு ஆடுற அந்த சாமியாருக்கு பேரு வேலன். யாருக்கு வெறியாட்டு? முருகனுக்கு வெறியாட்டு. அந்த வேலன் வெறியாட்டு நடக்கும் போது அந்த வேலன் வந்து எருக்கம்பூ மாலையை போட்டுக்கொண்டு சுற்றி வந்து சிவப்பு மலர்களை வந்து வளையமாக விட்டு அந்த வளையத்திற்கு நடுவுல ஆடு ஒன்றை அறுத்து அந்த அறுக்கப்பட்ட ஆட்டின் ரத்தத்தை வந்து சோற்றில் கலந்து சுற்றி எல்லா திசைகளிலும் வீசி அந்த ஆட்டின் ரத்தத்தை எடுத்து அந்த பெண்ணுக்கு நெற்றியில் திலகமிட்டு அந்த நோயை போக்குறது அப்படின்னு சொல்லிட்டு மோகன் வந்து ஒரு பாட்டை போட்டிருக்காரு. அதுல லைனே வருது. என்ன லைன்னா, முப்பாட்டம் குடிச்சது வெள்ளாட்டு ரத்தம்டா. ஆமா ரத்தம்டா. ஆமா. அது எந்த ஊர்ல இருந்து வந்த ஆடு? அது வந்து கரூர்ல இருந்து வந்த ஆடு. பூசிடுறாங்க. ஆமா, அந்த ஆட்டு ரத்தத்தை பூசுறாங்க. அப்ப தலைவி குறுக்க வர்றாங்க. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படின்ற மாதிரி தலைவி குறுக்க வந்து, ஏய் இந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி, தலைவிங்கிறவங்க வந்து தோழியா இல்ல? தலைவி வர்றாங்க, தலைவியோட தோழி வர்றாங்க. தலைவிக்கு பூசுறாங்க. தலைவிக்கு பூசும் போது தோழி உள்ள வர்றாங்க. தோழி உள்ள வந்து என்ன கேக்குறாங்க அப்படின்னா, முருகையர்ந்து வந்த முதுவாய் வேலை சினவல் ஓம்பு மதி விளம்புவதுடையேன் பல்வேறு உருவிற் சில்லவில் மடையொடு சிறு மரி கொன்று, அதாவது சிறிய ஆட்டை கொன்று இவன் அருந்தும் வணங்கினை கொடுத்தாயின், அதாவது இவன் அறுத்து அதை வணங்குறத எல்லாம் வந்து விண்டோய் மாமலை சிலம்பன் ஒன்றார அகலமும் உண்ணுமோ பலியே. இவ்வளவு அறுத்து கொடுக்கறியே, நீ அறுக்கிற இந்த அறுப்பை எல்லாம் அதோ அந்த மலைவில் சிலம்பன் ஒருவன் இருக்கிறான், அவனுடைய மார்பு இதை உண்ணுமா? மார்புன்னா மனது, அவனுடைய உள்ளம் இதை உண்ணுமா அப்படின்னு கேட்கிறா. என்னன்னா, டேய் இங்க பிரச்சனையே வேறடா, அவன் லவ் பண்றா, அவங்க அம்மாட்ட இதை சொல்றா, இதை சாக்கா பயன்படுத்திட்டு, உங்க மகன் லவ் பண்ணதுமா, சும்மா அந்த ஆட்டை அறுத்து நெஞ்சில பூசிக்கிட்டு இருக்கிறதுனாலலாம் தீராது, மந்திரிச்சு தாயம் கட்டுறதுனாலயோ கால மருந்து ஊத்துறதுனாலயோ இது தீராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள ஒரு போடு போடுது. இப்ப இதுல 3 விஷயம். ஒண்ணு, வேலனுக்கு வெறியாட்டு நடக்கும் போது ஆடு அறுத்திருக்கிறார்கள் அப்படின்றது உண்மை. அதே மலையில அறுக்கப்பட்டிருக்கிறது. 2வது மலையில், ஆமா, இது வந்து மருதநில நாகனார் அப்படின்றவர் வந்து இதை பாடி இருக்கிறாரு. திருப்பரங்குன்றத்தில் பழமுதிர் சோலையில் இது நடந்திருப்பதாக திருமுருகாற்றுப்படையும் பாடுகிறது. அப்போ இதுல என்ன தெரிய வருதுன்னா, முருகனுக்கு ஆடறுப்பது என்பது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது. 1. 2வது, வேலன் வெறியாட்டை பயன்படுத்தி கொண்டு தங்கள் தலைவியினுடைய காதலை தோழி வெளிப்படுத்துகின்ற தருணமாக அது பயன்பட்டிருக்கிறது. 3வது, சாமியாரெல்லாம் அதை தீர்க்க முடியாது, போகிட்டு ஓரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுத்தறிவு மரபு ஒண்ணும் இதுல உள்ள வருது. அப்ப இவ்வளவு விஷயம் அந்த காலத்திலேயே இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு லூட் அடிச்சுட்டு ஒரு குரூப் வந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு. சரி, இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? இருக்கு. புறநானூறுல 55வது பாட்டு மருதநில நாகனார் பாடுறாரு. செந்தில் கடல் ஓரத்தில் இருக்கின்ற மணலின் எண்ணிக்கையை காட்டிலும் பலகாலம் நீ வாழ்வாய் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் இளவந்திகை துஞ்சிய நன்மாறன் அப்படின்றவரை பார்த்து பாடுறாரு. என்ன சொல்றாருன்னா, செந்தில் கடலோரம், சீரலைவாய் கடலோரம், திருச்செந்தூர் கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எப்படி எண்ண முடியாதோ அப்படி எண்ண முடியாத ஆண்டுகளுக்கு நீ நல்வாழ்வு வாழ்வாய். எப்ப வாழ்வாய் அப்படின்றதுக்கு முன்னாடி ஒரு இக்கு வைக்கிறாரு. எப்ப வாழ்வாய்னா, கடுஞ்சினத்த கொள்களிலும் கதல்பரிய களிமாவும் நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகன் மரவரும், அதாவது யானைப்படையும் குதிரைப்படையும் தேர்ப்படையும் காலாட்படையும் 4 மாண்டதாயினும், இந்த 4 தான் பெருமைக்குரியது என்றாலும் இதன் மூலமாகத்தான் வெற்றி வரும் என்றாலும், மாண்ட அறநெறி முதற்றே அரசின் கொற்றம், அறநெறியில் நடப்பதுதான் ஒரு அரசனுக்கு முதன்மையான கடமை. அதனால் நமரி என கோல் கோடாது பிறர் என குணம் கொள்ளாது, அதாவது நம்மவன் என்பதற்காக அவன் செய்த குற்றத்தை மறைப்பவனாக இல்லாமல், பிறர் என்கின்ற காரணத்தால் அவன் செய்யாத குற்றத்தை செய்ததாகவும் கருதாமல், ஞாயிற்று அன்ன வெந்திரல் ஆண்மையும் திங்கள் அன்ன தன்பெரும் ஜாயலும் வானத்தன்ன வன்மையும் 3 உடையாகி இல்லாத ஒரு கையற நீ நீடு வாழிய நெடுந்தகையே அப்படின்னு அவர் பாடுறாரு. அதாவது என்னன்னா,
சனாதன தர்மம் என்ன சொல்லுது அல்லது மனு தர்மம் என்ன சொல்லுது? இவர் பார்ப்பனர், இவர் கொலையே செய்திருந்தாலும் அவர் முடியின் நுனியை அறுத்துவிட்டு அவரை வெளியேற்றிவிட வேண்டும். ஐயர் நல்லவர்னு சர்டிபிகேட். ஐயர் நல்லவர், இவர் சூத்திரர் என்கின்ற காரணத்தால் இவர் என்ன குற்றம் செய்திருந்தாலும், அவர் பார்ப்பனர் நெய்யை திருடி விட்டார் என்றாலும் கூட அவர் தலையை அறுத்து கொலை செய்ய வேண்டும். அதாவது நம்மாளுன்றதுனால பாதுகாக்கிறது, இன்னொருத்தன்றதுனால போட்டு தள்ளுறது. இதை செய்யாத ஒருத்தன் தான் நல்லவன் அப்படின்னு ஒருத்தர் பாட்டு பாடி சொல்றாருன்னா, அப்ப அந்த காலத்திலே இந்த கூட்டம் மன்னர்கள்ட்ட மன்னா இவர் நம்மவா விட்டுருங்கோ அப்படின்னு. அப்பதான் இளநாகனார், மருதன் இளநாகனார் உள்ள புகுந்து இப்பெல்லாம் பண்ண அப்படின்னா நீ நல்லா இருக்க மாட்ட, முருகன் அருள்படி நீ பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்றால் இதை செய். எதை செய்? அப்பயே இருந்திருக்காங்களா? ஆமா, காலம்னு சொல்லப்படுற அந்த பீரியட்லயே பல்யாக சாலை முதுகுடுமி பெருவெழுதி, ஆமா பேரே வச்சிருக்கான். யாகம் பண்றதே பொழப்புல இருந்து. இல்ல இவ்வளவு சுத்தி வளைச்சு இந்த ஆடு பலியிடல் இதெல்லாம் பேசுறத விட எங்க கூட்டத்துக்கு நீங்க நான் அசைவம் சாப்பிடாதவங்க மட்டும் வாங்கன்னு கூப்பிட்டுருக்க வேண்டியது. ஆமா, இல்ல எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முக்கிய பிரச்சனையே தான். அதாவது பிரியாணி, நீங்க முக்கியமா சொன்னீங்க, பிரியாணி சாப்பிட்டு விட்டார்கள், அசுத்தமாகி விட்டது. அங்க பிரியாணி சாப்பிடலன்னு வைங்களேன், அப்படிதான் அங்க பிரியாணி சாப்பிடல ஆனா சாப்பிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுல இருந்து அவங்க சொல்ல வர கருத்து என்னன்னா, கறி சாப்பிடுவது தீட்டு, அசுத்தம், அது ஒரு கீழான நடவடிக்கை. அதனால கறி சாப்பிடுங்க. யாரு உண்மையிலேயே இஸ்லாமியர்களை விட மிக பெரும்பான்மை என்ன கேக்குறேன், ஆடு வளர்க்கிறாருல, ஆடை பூரா வச்சு என்ன கின்னஸ் ரெக்கார்டுக்கு அனுப்புறாரா? தானே இருக்கிறாரு. அப்புறம் நீ மட்டும் செய்ய காடேஸ்வர சுப்பிரமணியம் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கேரளாவுக்கு அவங்க தான் கறிக்காக மாடு கடத்துறாங்கன்னு ஏற்கனவே சத்யபிரபு நம்ம பேட்டியில சொல்லிருக்காரு. இவ்வளவு பண்ணிட்டு இந்த இந்து முன்னணி இந்த மாநாட்டை நடத்துறாருல காடேஸ்வர சுப்பிரமணியம், அவருதான் மாடு கடத்துறது. இவ்வளவு அயோக்கியத்தனமான வேலைகளை பூரா வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அறிவிப்பு கிட்ட வந்திருக்கேன். நான் வித்தியாசம் இப்ப உலகத்திலேயே அதிக அளவு பீஃப் ஏற்றுமதி எங்க? இந்தியா பண்றவங்க யாரு? குஜராத்திகள், மார்வாடிகள், இந்துக்கள். அத சொல்லுங்க. பண்றதெல்லாம் இவன். ஆனா நாட்டுக்குள்ள என்ன சொல்லுவான், நீ கறி சாப்பிடாத சுத்தமா, இவன் நல்லா சம்பாதிப்பான். அதே காலி பண்ணிட்டா எக்ஸ்பெக்ட் பண்றது அதனால அதை கட் பண்ணுங்க அப்படின்றாங்க. இப்ப மருதநாயனார் பாட்டுப்படி பார்த்தோம் அப்படின்னா, மோடி அவருடைய ஆட்கள் என்கின்ற காரணத்தால் பில்கிஸ் பானுவை கொலை செய்தவர்களை விடுதலை செய்தவன் புகழடைய மாட்டான், முருகன் அவனை தண்டிப்பான். உத்தரப்பிரதேசத்துல ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்துவிட்டு அந்த பெண்ணின் பிணத்தை கூட கொடுக்காமல் பாஜகவால் காப்பாற்றப்பட்ட அந்த சங்கியை காப்பாற்றிய மோடி மக்களால் தண்டிக்கப்படுவார். இதுதானே இளநாகனார் சொல்றது. அப்ப நீ யார எங்களுக்கு பாடம் நடத்துறதுக்கு? உன்கிட்ட நடத்துறதுக்கு 1000 பாடம் எங்கள்கிட்ட இருக்கு. மதுரையில இந்த மாநாட்டை நடத்துறது அப்படின்றதுல அவங்க என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புறாங்கன்னா, நேத்து ஒரு கூட்டம் போயிருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க, 9ஆம் தேதி ஆரம்பிச்சு 3ஆம் தேதி வரைக்கும் நீங்க வழிபாட்டுக்கு வரலான்ட்டாங்க. கடைசி நாள் மாநாட்டு நாள். மக்கள்கிட்ட போய் கடைசி நாள் மாநாட்டு நாள்னு சொன்னா அது வேற ஏதோ நடக்குது போல, வரமாட்டாங்க அப்படின்றதுனால எல்லா நாளும் வரலான்ட்டாங்க. கடைசி நாள் ஒரு குரூப் கிளம்பி வந்திருக்கிறாங்க. இங்க ராமநாதபுரம், ராமேஸ்வரம், மானாமதுரைன்னு ஒரு வண்டியை பிடிச்சு வர்ற வழியெல்லாம் அலையத்திட்டு வந்திருக்கிறாங்க. இறங்குனா திரை போட்டாங்கன்னு இருக்கிறாங்க. திரை போடுறதுக்கு இது என்ன கோயிலா அல்லது அர்ச்சனை பண்றதுக்கு பூசாரி ஐயர் தான் வச்சிருக்கா? எதுவும் கிடையாது. அது ஒரு பொம்மை, முருகன் பொம்மை வச்சிருக்கிற, அதை போய் இவங்க கும்பிட்டுட்டு வர போறாங்க. சரி வந்தாங்கல்ல, திரை போட்டாங்கன்னு நிப்பாட்டிட்டாங்க. இவங்களுக்கு தெரியல திரை போட்டதுக்கு காரணம் அவன் ஸ்டேஜ் போட்டுக்கிட்டு இருக்கிறான், அதனால திரை போட்டான்றது. எங்களை சாமி முட விட மாட்டாங்க, சாமி முட விட மாட்டாங்க அப்படின்னு. அப்ப நீ மாநாடு நடத்துறத பாக்குறதுக்கு இல்ல. ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, கின்னஸ் ரெக்கார்டு பண்ண போறோம், கந்த சஷ்டி படிக்க போறோம், வரீங்களா இல்லையா? இப்ப இது ஒரு அஜெண்டாவுக்கு, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு இது பக்காவா பொருந்தது இல்ல. ஆனா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது முக்குளத்தோர் வாக்கு வங்கி, அதை குறிவைத்து நடத்தப்பட்டிருக்குது ஒண்ணு. இன்னொன்னு, இவரை கூட்டு வந்ததன் மூலமாக தமிழ்நாட்டில் இருக்கின்ற தெலுங்கு மக்களினுடைய பவன் வந்ததுனால அதை திரட்டி கொள்ள முடியும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அவர் வீட்டிலேயே முக்குளத்தோருக்கு ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது உங்க சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரிசாவுல இதுவரை வேற எந்த தமிழனும் அடையாத உயரத்தை அவர் அடைந்தார். ஒரிசாவுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி அங்க இருக்கக்கூடிய பிஜு ஜனதா தளம். அந்த பிஜு ஜனதா தளம் என்கின்ற மாநில கட்சி ஆட்சி நடத்தும் போது இவர் தான் செயலாளராக இருக்கிறாரு. எல்லா விஷயத்திலும் நல்ல தலைவராக இவர் வளர்ந்து வர்றாருன்றதுனால நவீன் பட்நாயக் என்ன பண்றாருன்னா, இவரை கட்சியினுடைய முகமாக மாற்றுவதற்காக, அடுத்த தலைவராக்குவதற்காக கட்சிக்குள்ள கூப்பிடுறாரு. அவரை முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவரை திருடன் என்றும்
பூரி ஜெகநாதர் ஆலயத்தின் சாவியை திருடி விட்டார் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு மோடியும் அமித்ஷாவும் இதை வந்து பேசி இருக்கிறார்கள். நாம ஏற்கனவே இங்க என்ன போராடி இருக்கிறோம், புத்த பரம்பரை மக்கள் வந்து இன்னமும் வந்து இளிச்சவாயர்களா வந்து இருக்கிறாங்க. அதான் ஆமா. இன்னொன்னு இவங்க சொல்றாங்க சூரசம்ஹாரம்னு சொன்னப்பே மிதிச்சு விட்டு அனுப்பிச்சிருக்கோம். இல்ல இவங்க ஒண்ணு சொல்றாங்க இல்லையா, இந்த சமூகத்துக்கு நாங்கள் தான் இது பண்ண வந்தோம், இந்த சமூகத்தை குற்ற பரம்பரைன்னு சொன்னது வெள்ளக்காரன் தான், நாங்க இல்லைன்னு சொன்னான்ல. இப்ப சொல்லுங்க, இவன் எதுக்காக VH பாண்டியனை குறி வச்சு திருடன்னு சொல்றான்? காரணம், உங்க சமூகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி அவரை திருடன் என்று வேண்டுமென்றே மட்டம் தட்டுறாங்க. அந்த ஊர்ல வாட்ஸ்அப் குரூப் உலகம் முழுக்க போய் மோடி உலகின் மூத்த மொழி தமிழ், ஆனா கர்நாடகாவில் இருக்கிற செங்கிலா என்ன பண்ணுவான், இதுக்கு எதிராக வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பான். அதே மோடி ஒரு தமிழன திருடன் பாரு. ஆமா. இப்ப இது சரி, முத்துராமலிங்க தேவர் கடைசியா எங்க வாழ்ந்தாரு? திருநெல்வேலியில வாழ்ந்தாரு. நம்ம மதுரைக்காரன் எனக்கு தெரியும். ஏன் திருநெல்வேலியில வாழ்ந்தாருன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவர் முருகன் பார்த்துக்கிட்டே இருக்குன்னு ஆசைப்பட்டாரு. திருநெல்வேலி பக்கம் இருந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா திருப்பரன்ற மலை தெரியும். அந்த மலையை பார்த்துக்கிட்டே இருக்கணுன்றது அங்க இருந்தாரு. அவர் பார்க்கும் போதும் அந்த தர்கா அங்கேயே தான் இருந்துச்சு. அவர் கண்ணுக்கு அது உறுத்தலா தெரியல, உன் கண்ணுக்கு அது உறுத்தலா தெரியுதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய சமுதாயத்தை சேர்ந்தவர்களே அப்படின்னு கூப்பிட. ஏன்னா முத்துராமலிங்க தேவருக்கு தெரியும் கோவில் மேல இல்ல, கோவில் மலைக்கு மேல இல்ல, கோயில் கீழே இருக்கு. அதனால அவர் கோயில பார்க்க வேண்டியது கோயில பார்த்தாரு, மசூதியை பார்க்கறத மசூதியை பார்த்தாரு. ஏன்னா அவருக்கே தாய்ப்பால் கொடுத்தது ஒரு இஸ்லாமியர்ன்றதா அவர்கள் படித்த வரலாறு. ஆமா. அப்படி இருக்க சொல்ல அவர் முஸ்லிம்களை எதிராக எல்லாம் காட்ட வேண்டிய அவசியம். இன்னொன்னு சிம்மர் இருந்தா யோசிச்சு பாருங்களேன், கீழடி ரிப்போர்ட் அதை தூக்கி போட்டு அதுக்கு அறிவியல் ஆதாரம் பத்தலன்னு இந்த மூத்திரம் குடிக்கிறவனுங்க இவனுங்க அறிவியல் ஆதாரம் பத்தலன்னு கேக்குறானுங்க. அந்த காலத்துல பென்ட்ரைவ் இருக்குன்னு பேசுறாங்க, புஷ்பக விமானம், பிளாஸ்டிக் சர்ஜரி இருக்குன்னு பேசுறாங்க. முருகனோட அண்ணனுக்கு அது கீழடி அவ்வளவு பெரிய அநியாயத்தை பண்ணிட்டு அங்க வந்து கூட்டம் போடுறாங்க. அங்க அரிட்டாப்பட்டியில அங்கதான் எடுக்கிறேன்னு சொல்லி அந்த மலையை காலி பண்றதுக்கு அத்தனை வேலையும் பாத்துக்கிட்டு இருந்தப்ப கையை கட்டி வேடிக்கை பார்த்தது. இது போக அந்த மாநாட்டுல இப்போ நீங்க சொன்ன மாதிரி அந்த நபர்கள் அழைத்து வரப்பட்டது, திரைச்சீலை போடப்பட்டது. இதை தாண்டி ஜோய் ஆலுகாஸ் விளம்பரம் மாதிரி அன்னைக்கு அங்கே நகைகள் தான் விளம்பரப்பட்டது. ஆலுகாஸ் விளம்பரம் தானே அது? இல்ல ஏதோ தோடு வாங்குங்க. என்னன்னா நிறைய பேனர் வந்து மாநாட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. என்னன்னா தெரிஞ்சுக்கலாம், சொல்லி கொடுக்கலாமா அப்படின்றதான் தலைப்பு. எப்படியும் வதந்தியாதான் சொல்லுவேன். இருக்க சொல்லி முடிக்கிற வரைக்கும் தோடு புத்தி கூர்மை ஏற்பட்டு தெளிவான முடிவெடுக்க உதவுகிறது. இது வந்து தோடுக்கு. அண்ணாமலை மாட்டிருக்காரா? யாரு? மோடி செய்ய மாட்டல. நாளையில இருந்து மாட்டிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். புத்தி கூர்மை ஏற்படுவதற்காக நாளையில இருந்து தோடு அணியும் போராட்டம். ஆமா. ஹெச் ராஜா தலைமை இருப்பார். நிர்மலா சீதாராமன் அணிஞ்சிருக்கிறாங்களே, அப்பயே ஒண்ணும் தெரியல. இது மேக்ஸ். அடுத்து என்ன தெரியுங்களா? மரபு வழி ஆடை, மண்ணின் மனதின் உறவுகள். இது அடுத்து மரபு வழி ஆடை தான் போடணும் அப்படின்னு. மரபு வழி மடிசார் கட்டணுமா? இல்ல மரபு வழி ஆடை அப்படின்னா இலைதலைகளா இல்ல அதற்கு முன்னைய ஆதாம் ஏவாள் கணிந்ததா அல்லது ஆதாம் ஏவாளுக்கு பிறகு அணியப்பட்டதா? அடுத்து என்ன ஏழவு? அடுத்து பாருங்க, மஞ்சள் நீர் விழா, கிருமி நாசினி, நோய் தொற்று தடுக்கப்படும், உறவு முறை விழுப்பு. நாளையிலிருந்து அவன் இப்ப டார்ச் லைட் போட்டு மஞ்சளை போட்டு விளையாண்டுகிட்டு இருக்கான். நீ நீராடு பாராடு. இல்ல நாளையிலிருந்து ஆண்கள் அத்தனை பேருக்கு மஞ்சள் நீராட்டு விழா நடத்தப்படும். ஏன்னா கிருமினா பெண்களுக்கு தான் வருமா? ஆணுக்கு கிருமி வராதா? அண்ணாமலைக்கு கிருமி வராதா? நைனாருக்கு வராதா? அமித்ஷாவுக்கு வராதா? அமித்ஷா தலைமையில் மஞ்சள் நீராட்டும் போராட்டம். யாருக்கு? அண்ணாமலைக்கு. சாதி சங்கங்கள் எல்லாம் பாத்துருக்கீங்க. ஏங்க வெட்டுறதுக்கு முன்னாடி மஞ்சள் நீராட்டணும்ல, கசாப்புக்கு முன்னாடி மஞ்சள் நீராட்டுறது வழக்கம் தானே. அதுல வந்து இப்ப இந்த கசாப்பு வந்து எலும்பு கரியா போடுறோமா இல்ல துண்டு கரியா போடுறோமா? பவன் கல்யாணம் நீராட்டு விழா நடத்துவோம். அதாவது இப்ப இந்த சாதி சங்கங்கள்லாம் நடத்தி வள்ளி கும்மி நடத்துறாங்கல்ல, அதே மாதிரி இது எல்லாமே கல்ச்சுரலா வந்து பண்பாட்டு ரீதியாக முன்னோர்கள் முட்டாள் அல்ல, நம்ம பேச மறந்துடக்கூடாது, இந்த போர்ஷனை பேசணும். இதற்கான களத்தை 15 ஆண்டுகளாக தயார் செய்தவர் யார்? யாரு? நான் தான். இதுல என்ன சந்தேகம்? காசுக்காக மதம் மாறிய சீமான், காசு கிடைக்கும் அப்படின்றதுக்காக சுயமரியாதை விட்டுட்டு இங்க சூத்திரன்னு இந்து மதத்துக்குள்ள வந்து ஏத்துக்கிட்ட சீமான். அவர் வந்து ரிட்டையர் ஆயிட்டாரு. இப்பதான் அவருக்கான ஒரு இன்ஃப்ளூயன்சர் என்ன வேலை பார்ப்பாங்களோ அதை நேத்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. இது வந்து ஐபோன், இது வந்து OnePlus, சாம்சங் S24 அல்ட்ராங்க. இது வந்து 1 லட்சங்க, இது 1,30,000. இது நீங்க வாங்கி பாருங்க. ஒரு பதிவு நல்லா போட்டிருந்தாங்க,
எல்லாத்துலயும் வந்து தமிழர்களே கண்டுபிடிச்சாருங்களா அப்படின்னு வந்து பாக்குறாங்க. இதுல பாதாம் பிஸ்தாம் என்ன தமிழர்களோட சிறுதானியமாடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்ல பாக்கெட்ல அடைச்சு விக்கிறது நம்ம மரபாப்போம் இல்ல, அன்னைக்காக கொள்ளையில இருக்க எடுத்து பறிச்சு திங்க வேண்டியதானே. காசு கொடுத்து வாங்குறது மரபா? நான் உனக்கு 1 கிலோ அரிசி தரேன், நீ எனக்கு 2 கிலோ திணை மாவு கொடு. என்னத்துக்கு உனக்கு காசு, என்னத்துக்கு திணை நிதின்னு கேட்கிறேன். இவர்கிட்ட என்னதான் இந்த 2016 ஸ்வராஜாவில் வந்து எழுதுறாங்க. என்னன்னு எழுதுறாங்கன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல் மேடைகளில் மதம் வந்து இல்லை, வறட்சியான மேடையா இருந்துச்சு. தமிழ்நாட்டு மேடையில் ஒரு சூப்பர் ஸ்டார் வந்திருக்கிறாரு, அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார், சூப்பர் ஸ்டார்ல ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டார் வந்திருக்கிறாரு, அவர் வந்து பல வண்ணமயமா மேடைகளை வந்து மாத்திட்டாரு அப்படின்னு விதந்து 2016 தேர்தல்ல வந்து எழுதுனாங்க. சீமானுக்கு ஓகே எழுதுனாங்க. அந்த சீமான் முருகனை அரசியல் மயப்படுத்தினார். அரசியல் மயப்படுத்தப்பட்ட முருகனை வந்து இந்து மயமாக்குகின்ற வேலையை ஆமா கொண்டு போய் முருகனை வந்து அடமானம் வச்சாரு. இததான் வந்து இதே பிரச்சனை. இன்னைக்கு பவன் கல்யாண் எதெல்லாம் பேசுறாரோ அது அரேபிய மதம். இந்த குரல் வந்து ஏற்கனவே எங்க இருந்து வந்துச்சு? சீமான் இருந்து வந்துச்சு. அது ஒன்னு அரேபிய மதம், இன்னொன்னு ஐரோப்பிய முஸ்லீம். நான் எப்படி தமிழ்ல ஏத்துக்க முடியும்? அந்த எந்த கேள்விக்கு தெரியலாம் அந்த பதில் சீமான் சொன்னாரு. நான் தான் பிரஸ் மீட்டுக்கு போனா நான் கேட்கிறேன், ஏன் தமிழ் இந்து அப்படின்னு வந்து மணியரசன் சொல்றாரு, உங்களோட பதில் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு நீ வந்து ஏத்துக்கிறேன்னு சொல்லணும், ஏத்துக்கலன்னு சொல்லணும். அதோட முடியுதா இல்லையா? அப்போ உனக்கு வந்து தமிழ் இந்துவை பற்றி கேள்வி கேட்கும் பொழுது உனக்கு என்னென்ன தோணுது? இன்னைக்கு பவன் கல்யாண் பேசுறாருல்ல, நீ வந்து அரேபியால இருந்து வந்த மதத்தை கேள்வி கேட்டியா, இதை கேட்டியா அப்படின்ற மாதிரி பேசுனதான் அது ஒரு வெறுப்பு பேச்சு. அது பேசி இஷ்யூவா மாறின பிறகு நான் எங்க அண்ணன் அப்படி பேசவே இல்லை அப்படின்னு சாதிச்சிட்டானுங்க. அதையும் நம்பிக்கிட்டு இல்ல நம்பிக்கிட்டுன்றத விட அவர்கள் வேலூர் இப்ராஹிம்கள், அவர்களுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு சமூகத்திலையும் வந்து திருமாரஞ்சிகள் இருக்கிறார்கள், வேலூர் இப்ராஹிம்கள் இருக்கிறார்கள், ராமதாசுகள் வந்து இருக்கிறார்கள். அவர்கள் வந்து அந்தந்த சமூகத்தை காட்டி கொடுத்து பார்ப்பன கும்பலிடம் வயிறு வளர்ப்பதற்காகவே அவங்க வந்து இருக்கிறாங்க. இப்ப இந்த மாதிரி கலாச்சார ரீதியான பிற்போக்கான விஷயங்களை சீமான் எதை முன்னோர்கள் முட்டாள் இல்லை, எல்லாமே அறிவியல் இருக்குது அப்படின்னு சொன்னாங்களோ அதை தானே இன்னைக்கு சொல்றாங்க. இப்ப தோடு போட்டா புத்தி கூர்மையாயிரும் அப்படின்னா தோடு போட, நான் தோடு போடல, நீங்க தோடு போடல, இன்னும் பலரும் தோடு போடல. மதுரையில நடக்குது. எங்க அண்ணன் ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, ராஜேந்திர பாலாஜி, ராஜன் செல்லப்பா மையன் ராஜு சத்தியன், வேற யாருங்க மேடையில இருந்தது? அவரு தவளப்பாடியார் ஒட்டிக்கல, எடப்பாடி பழனிசாமி, வேலுமணி பூரா பேரும். இந்த பக்கம் நயினார் நாகேந்திரன், அண்ணாமலை, அப்புறம் யாரு பத்தஞ்சி, திருமாரஞ்சி, மாநாடு மாதிரி கூட்டி அறிவு கூர்மை வளர்வதற்காக இப்போது மோடிஜியும் அமித்ஷாஜியும் போடுவார்கள். நாம எல்லாரும் தோடு அணிஞ்சுப்போம். அதாவது தோடுன்னு சொல்லிட்டு ஸ்டட்டு கொண்டு வருவாங்க. ஸ்டட்டு வேற, கடிக்கன் வேற, தோடு வேற. காதோட ஒட்டி இருக்க கூடாது, தொங்குனா தோடு. இந்த இருக்கக்கூடிய இந்த தசை நார்கள் வந்து மூளையில போய் தொடரணும். இதெல்லாம் அந்த வியாக்கெல்லாம் அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அதனால இது எல்லாத்தையும் போடுங்க. அடுத்து மஞ்சள் நீராட்டி கொள்வார்கள். இன்னொரு விஷயத்தை இவனுங்க எதை வச்சு பிரச்சாரம் பண்ணானுங்க? யோகி வர போறாரு, பவன் வர போறாரு, ரஜினி வர போறாரு, எல்லாரும் ஒரு ஃப்ராடு கூட்டம், ஒரு எம்எல்எம் கூட்டம் மாதிரி எதெல்லாம் சொல்லி வந்து கூட்டம் சேர்க்க முடியுமோ. ஏன் யோகியை கூட்டம் வந்து காட்டியிருக்கு, கூட்டம் வந்துருக்கு. யோகி பாபு கூட வரமாட்டேன், யோகி வரல. ஏன்னா வந்தா டோட்டலா வந்து பிளாப் ஆயிரும் அப்படின்றதுனாலதான் வரல. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இந்த மாநாடு மொத்தமா பிளாப் ஆயிருக்குது. பிற்போக்குத்தனமான விஷயங்கள் பழமைக்கு இழுத்துட்டு போறேன்ற விஷயத்த மக்கள் கிட்ட பிரச்சாரமாவே நீ எடுத்துட்டு போ. ஆமா, வீட்டு பொம்பளை பிள்ளைங்க நம்பிக்கை நீ பேசக்கூடாதுன்னா நீ வந்து என்ன சொல்ற? இது வந்து மரபு சடங்கு, பார்ப்பனர்கள் சாப்பிட்ட இலையில வந்து கரூர்ல இருக்கிற தமிழர்கள் எல்லாம் வந்து உருளணும் அப்படின்றது மரபுன்ற என்ன மயிருக்கு அந்த மரபு வந்து கடைபிடிக்கணும். நாங்கெல்லாம் சாப்பிடுறோம், நீ வந்து உருளுவியா? பாப்பானையும் பாப்பாத்தையும் கூட்டு வந்து மாமியும் மாமாவும் வந்து அக்கரகாரத்துல இருந்து வந்து உருளுவாங்களா? அப்படி உருளணும்னு நான் சொல்ல, அது வந்து மனித மாண்புக்கு எதிரானது. அப்படி இதை இப்படி நீ எல்லாத்தையும் நம்பிக்கை மரபு அப்படின்னா நீ இதே தான் சொன்ன. அயோத்தியில என்ன பண்ண? அயோத்தியில என்ன பண்ணாங்களோ அதாங்க. நாங்க சாமி கும்பிடுறோன்னு போனானுங்க, நாங்க என்ன பண்ணானுங்க? மசூதியை இடிச்சு தள்ளிட்டானுங்க. 500 வருஷமா இருந்த மசூதியை. இப்ப அதேதான் வந்து திருப்பரங்குன்றத்துலயும் வந்து பண்ணணும்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா அதுல என்னன்னா மதுரை மக்கள் வந்து எக்ஸ்ட்ரா லாட்டா இருக்கிறாங்க.
மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் ட்ரைப்ஸுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த மக்கள் கருத்தை வாய்ப்பு இருக்கிறவங்க போய் பாருங்க. ஒரு ஆள் கூட பாசிட்டிவா இந்த மாநாடு நடந்திருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லவே கிடையாது. பக்கத்துல முஸ்லீம் ஃப்ரெண்டே உட்கார வச்சுக்கிட்டு இவன் முஸ்லீம் நான் இது எங்க 2 பேரும் சின்ன பிள்ளையில இருந்து நாங்க சிங்கினி மெகின்னு ஒன்னா சுத்திக்கிட்டு இருக்கோம், இவன் எல்லாம் வந்து எங்களை பிரிக்க போறானா அப்படின்னு லெப்ட் ஹேண்ட்ல மதுரை. அதுல அண்ணாமலை சொன்ன அந்த லாஜிக் இருக்குது இல்ல, அது எவ்வளவு அயோக்கியத்தனமானது யோசிச்சு பாருங்க. கிறிஸ்தவர்கள் 230 கோடி, முஸ்லிம்கள் 200 கோடி, கிறிஸ்தவர்கள் 10 ஆண்டுல 12 கோடி, இந்துக்கள் 120 கோடியா, முஸ்லிம்கள் வந்து இல்ல முஸ்லிம்கள் வந்து 30 கோடி உயர்ந்திருக்கிறாங்க, இந்துக்கள் வந்து 120 கோடி தான் இருக்கிறோம். நம்ம 2 நாட்டுல தான் வந்து பெரும்பான்மையா இருக்கிறோம். இப்ப இஸ்ரேல் எப்படி அடிக்கிறானோ அந்த மாதிரி நம்ம நின்று அடிக்கணும்ன்ற. ஏன்டா அவன் வந்து லட்சக்கணக்கான குழந்தைங்களை வந்து அங்க கசாப்பு கடை மாதிரி வந்து வெட்டி படுகொலை செஞ்சுட்டு இருக்கிறான். உலகமே காரி துப்பிட்டு இருக்குது. இஸ்ரேல்ல இருக்கிறவங்களாம் மனித மிருகம்னு யூதர்களே வந்து பழிக்கிறானுங்க, வெளிநாட்டுல இருக்கிற யூதர்கள்லாம். அப்படி கொடூரான அதை வந்து முன்னுதாரணமா சொல்றான். இவனுங்களோட திட்டமே அதான். நியூ நார்மல் என்ன தெரியுங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் நியூ நார்மல் என்னன்னா மாட்டுக்கறி சாப்பிட்டான் அப்படின்னு ஒரு இஸ்லாமியரையும் தலித்தையும் அடித்து படுகொலை செய்வது, பிற்படுத்தப்பட்ட இந்த மக்களினுடைய இடஒதுக்கீட்டை பறித்து அவர்களை தங்களுடைய அனுமாறுகளாக வீரபாகுகளா சொன்னார்ல, வீரபாகா வீட்டுக்கு போங்க. வீரபாகோட வேலை என்ன வேலை? பேக்கரி வாங்குறது இல்லையா? அந்த வீரபாகு வேலைப்பா. நான் சொல்ற வீரபாகு வந்து கந்தபுராணத்து வீரபாகு. இதுல அனுமார் என்னென்ன வேலையை கம்பராமாயணத்துல செய்வாரோ அதே வேலையை கந்தபுராணத்துல வந்து அவர் செய்வார். இப்ப வீரபாகா போங்க. இப்ப நம்ம வந்து காலாட்படையாக இருக்க வேண்டும். இந்த பார்ப்பன பனியா கும்பல் வந்து நம்ம வந்து ஏச்சு பிழைக்கணும். அதுக்குதான் இதை திட்டமிட்டு வந்து பண்றானுங்க. இந்த நியூ நார்மல் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வெறுப்பு இதெல்லாம், இந்த நியூ நார்மல் இனி வந்து எல்லையில தாக்குதல்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும். இனி வந்து ஒரு போர் பதற்றத்திலேயே இருப்பது. மோடி வந்து 12வது அவதாரமா ஆக போறாருன்னு நினைக்கிறேன். விஷ்ணுவுக்கு 12வது அவதாரம். அந்த அவதாரம் தான் பாகிஸ்தான் இருந்து நம்மளை காப்பாற்ற போகுது அப்படின்னு. 11வது அவதாரம் ட்ரம்ப். ட்ரம்பா? இப்ப இது 12. ஓகே, இப்படி தொடர்ச்சியா மக்களை சிந்திக்க விடாம செய்யக்கூடிய எல்லா வேலைகளையும் கையில் எடுக்கிறாங்க. அது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நடக்க ஆரம்பிக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய வருத்தம். இதை இப்பவே தமிழர்களாகிய எல்லோரும் ஒண்ணு திரண்டு கடவுள் பெயரால் வருது, அதனால சாஃப்ட் ஹேண்டா டீல் பண்ணுவோம், அந்த ஈது இறக்கமே காட்டக்கூடாது. சங்கி தான் அவன் நம்ம வீட்டு பிள்ளைகள். இந்துக்கள்ல வந்து அமைதியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன்றிய அரசு வேலை தரல, நாசகார திட்டங்களை கொண்டு வருது. இப்ப பாருங்க, வேலை கேட்டா இங்க வந்து முருகனுக்கு வந்து மாநாடு போடுறாங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப சங்கிகள் கூட்டமாக வந்து கம்யூனிஸ்டுகளை தாக்கி விட்டார்கள். அப்புறம் தற்காப்பு நடவடிக்கையில் வந்து நம்முடைய தோழர்கள் ஈடுபடும் பொழுது சங்கியினுடைய மண்டையில் தக்காளி சட்னி வந்துருச்சு. அப்ப திறந்து விட்டாங்களா? ஆமா, சட்டத்தை மதிக்கணும்னு நாங்க சொல்றோம். சட்டத்தை நீ மீறினா சட்டத்தை நாங்கள் வந்து நிலைநிறுத்துவோம். ஒரு இந்திய குடிமகனாக நாங்கள் நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கணும். நீதிமன்றம் தலையிட்டு இதை நிலைநிறுத்த வேண்டும். நீ வந்து இப்பதான் சங்கி, கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து உன்னை விட 100 மடங்கு பலத்த எதிரிகள் எல்லாம் சம்பாரிச்சுட்டு வந்தவனுங்க, சம்பவம் பண்ணிட்டு வந்தவனுங்க. அதனால லோக்கல் பஞ்சாயத்து அவரையே ருத்ர தாண்டவ மாதிரி வதம் பண்ணவனுங்க. உலகத்துல போய் கேட்டு பாரு, கம்யூனிஸ்டுகள் பண்ண அட்டூழியங்கள்லாம் எதிரிகளுக்கு தாங்க மாட்டேன். 50வது வருஷம் இது வியட்நாம் போருக்கு. பெரிய அமெரிக்கா பெரிய நாடு, இது ஒரு சிட்டுக்குருவி மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. அமெரிக்கான்ற வல்லூரை வந்து சிட்டுக்குருவிதான் வந்து பாரு பிரின்னு பிரிச்சு கதற விட்டாங்க. ஓகே, இப்படியாக நடந்து முடிந்திருக்கிறது. மதுரையை சார்ந்த பலருக்கும் இது வந்து ஒரு முகச்சுளிப்போடு தான் நடந்திருக்கு. தொடர்ச்சியா அடுத்தடுத்த நேர்காணல்ல இந்த களத்தில் என்ன சந்தித்தார்கள், என்ன விஷயங்கள் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அரண்சை சதீஷையும் நம்ம ட்ரைப்ஸ் அரவிந்தையும் கூப்பிட்டு நம்ம உட்காந்து பேசுவோம்ல. ஸ்பெஷல் எபிசோட் ஆயிடும். அந்த 2 பேருக்கும் வாழ்த்துக்கள். தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக உண்மையை வெளிக்கொண்டு வந்திருக்கு. இவ்வளவு நேரம் ஒதுக்கி கரிகாலன் அவர்களும் நம்ம உட்காந்து பேசுவோம் வந்ததுக்கு நன்றி. இது யாரு மாதிரி இருக்கு?